simplification of algebraic fractions. So இந்த மாதிரி டைப் ஆஃப் क्वेश्चंस வந்து சால்வ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட டினோமினேட்டர் வந்து காமன் பண்ணிக்கோங்க so that உங்களோட நியூமரேட்டர் வந்து either நீங்க ஆட் பண்ணலாம் or else சப்ட்ராக்ட் பண்ணலாம். So இங்க நீங்க பாத்தீங்கன்னா டினோமினேட்டர் வந்து 2 கொடுத்திருக்காங்க. இங்க வந்து டினோமினேட்டர் வந்து 3 கொடுத்திருக்காங்க. இது ஒரு ஃபிராக்ஷன் இது ஒரு ஃபிராக்ஷன் கொடுத்திருக்காங்க. பட் இங்க வந்து டினோமினேட்டர் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு டினோமினேட்டர் வந்து ஈஸியாக காமன் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே டினோமினேட்டர் எதுவுமே கொடுக்கலன்னா இங்கே பை 1 போட்டுக்கோங்க ஸோ தட் இந்த பார்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த டேர்மும் வந்து ஒரு ஃப்ராக்ஷனல் டேர்மும் வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்கும்போது நீங்கள் ப்ராக்கெட் போடணும்னு அவசியம் இல்லை. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்பிரஷன். ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும்போது நீங்கள் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க ஸோ தட் நீங்கள் எல்சிஎம் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டுடுறேன். அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ஸோ ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்ம் மட்டும் இருக்கும்போது உங்களுக்கு ப்ராக்கெட் தேவை கிடையாது. பட் எக்ஸ்பிரஷன் இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எதுக்கு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா டினோமினேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே எடுக்கணும். ஸோ 2, 3, 1 இதோட எல்சிஎம் எடுக்கணும். ஸோ நார்மலாக செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா காமனாக டிவைட் பண்ணுற மாதிரி டேபிள் பார்ப்போம். பட் இங்கே எதுவுமே காமனாக டிவைட் பண்ணுற மாதிரி டேபிள்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட் வந்து செகண்ட் டேபிளாக டிவைட் பண்ணுறோம். ஸோ 1, 2 is 2. ஸோ எதெல்லாம் டிவைட் ஆகலையோ அதெல்லாம் ஆஸ் இட் இஸ் நம்ம அப்படியே போடணும். ஸோ நான் 3 அப்படியே போடுறேன். ஸோ இங்கே 1 இருக்குது அதையும் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் டேபிளில் டிவைட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ எதெல்லாம் டிவைட் ஆகலையோ அதை நம்ம அப்படியே போட்டுக்கணும். ஸோ 1 டிவைட் ஆகாது. இங்கேயும் வந்து 1 டிவைட் ஆகாது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வந்து 1 into 3 3. ஸோ கீழே வந்து 1 எல்லாமே வர மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் ஸ்டாப் பண்ணுவீங்க எல்சிஎம். ஸோ எல்சிஎம் ஈக்குவல்ஸ் 2 into 3 which is 6. ஸோ இது நார்மலாகவே நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் போடாமல் 2 into 3 போட்டிருந்தாலும் 6 தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ காமன் மல்டிபிள்ஸ் இல்லாத போது நீங்கள் இந்த மாதிரி வந்து 2 into 3 டேரெக்டாக 6 எழுதிக்கலாம். காமன் மல்டிபிள்ஸ்லாம் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ உங்களோட கொஸ்டின் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இப்போ வந்து 2, 3 and 1 இந்த பிளேஸில் வந்து நீங்கள் 6 கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாமே தனித்தனியாக நம்ம எழுத போகிறோம். ஸோ இங்கே சென்டரில் இருக்க இந்த நெகட்டிவ் சைன் தென் இந்த பாசிட்டிவ் சைன் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க ஃப்ராக்ஷன்ஸை மட்டும் நம்ம எழுத போகிறோம். ஸோ இந்த நெகட்டிவ் சைன் இந்த பாசிட்டிவ் சைன் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஃப்ராக்ஷன்ஸ் மட்டும் எழுதிக்கிறேன். ஸோ நான் சொல்லியிருக்கேன் எக்ஸ்பிரஷன் இருக்க இடத்துலலாம் கண்டிப்பாக ப்ராக்கெட் இருக்கணும். ஸோ தென் மல்டிப்ளிகேஷன் சைன் டோட்டல் எல்லாத்துக்குமே மல்டிப்ளிகேஷன் சைன் இங்கே ஒரு ஃப்ராக்ஷனல் பார் போட்டுக்கோங்க. இங்கேயும் நீங்கள் பார் போட்டுக்கோங்க. தென் ஈக்குவல்ஸ் எல்லா இடத்துலையும் நம்ம ஈக்குவல்ஸ் போட்டுக்கிறோம். இங்கேயும் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் பார்ட் தான் வருது. ஸோ ஃப்ராக்ஷனல் பார் போட்டிருக்கோம். ஸோ எல்சிஎம் என்ன இருக்குது 6 அதான் வந்து இப்போ கொண்டு வர போகிறீங்க. ஸோ டினாமினேட்டர் எல்லாமே நம்ம காமன் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் நம்ம எல்சிஎம் எடுத்தோம். ஸோ எல்சிஎம் வந்து காமன் மல்டிபிள்ஸ் இல்லை அப்படின்னும் போது டேரெக்டாகவே இப்போ 2 into 3 6 போட்டுருக்கலாம். பட் உங்களுக்கு எல்சிஎம் காமிக்கிறதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ காமன் மல்டிபிள்ஸ் அப்போ இந்த மாதிரி மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இங்கே வந்து 6. ஸோ டினாமினேட்டர் எல்லாமே நம்ம 6 கொண்டு வர போகிறோம். ஸோ 2 எத்தனை டைம்ஸ் பண்ணால் 6 கிடைக்கும் 3 டைம்ஸ். அதே மாதிரி இங்கேயும் நம்ம 3 போடணும். ஸோ 3 எத்தனை டைம்ஸ் பண்ணால் 6 2 டைம்ஸ். ஸோ அந்த 2 நியூமரேட்டர்லேயே நீங்கள் போட்டுக்கணும். ஸோ 1 எத்தனை டைம்ஸ் பண்ணால் 6 6 டைம்ஸ். ஸோ 1 into 6 தான் 6 அதே தான் நியூமரேட்டர்லேயும் போட்டுக்கணும். தென் நியூமரேட்டர் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 into 3a plus b இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது கிடைக்கும். இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 into a minus 3b. இங்கே நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 6 into 2b. ஸோ இந்த பார்ட் எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பார்ட்டில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. இந்த பார்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. மேக் ஷூர் நெகட்டிவ் சைன் போட்டுக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த சைன்ஸ்லாம் கேரி ஆகும். இந்த பார்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ 3 into 3a plus bனா இந்த 3 இது கூடயே நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இது கூடயே நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூட மல்டிப்ளை பண்ணணும் இது கூடயே மல்டிப்ளை பண்ணணும். பட் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் மைனஸ் இருக்குது இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ லைக் சைன்ஸ் அன்லைக் சைன்ஸ் அதோட ரூல்லாம் ஃபாலோ பண்ணணும். இங்கே வந்து ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டையும் பண்ணலாம். 3 into 3a பார்த்தீங்கன்னா 9a 3 into 3 9. ஸோ 9a ப்ளஸ் 3 into b என்னது 3b by 6. தென் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் இருக்குது. மைனஸ் 2 into a வந்து 2a. ஸோ இங்கே வந்து மைனஸ் 2a. தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 into 2 வந்து 6. ஸோ இங்கே வந்து 6 போடணும். 6b டிவைட் பை 6. மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் போட்டிருக்கோம். 2 into 3 6 இங்கே b இருக்குது. ஸோ b போட்டுடுறோம். ப்ளஸ் 6 into 2 பார்த்தீங்கன்னா 12b by 6. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து காமனாக இருக்கும்போது நீங்கள் 1 டைம் நீங்கள் 6 எழுதிப்பீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 9a ப்ளஸ் 3b மைனஸ் 2a ப்ளஸ் 6b ப்ளஸ் 12b.
ஸோ எல்லாமே நம்ம கம்பைன் பண்ணியிருக்கோம் நியூமரேட்டர் எல்லாமே. இதில் எல்லாம் வந்து லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது. ஸோ 9 - 2 பார்த்தீங்கன்னா விச் இஸ் 7a. ஸோ 7 இங்கே ஏ வேரியபிள் இருக்குது, ஸோ ஏ போட்டோம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பியில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 12 இருக்குது. ஸோ 3 கோஎஃபிஷியன்ஸ் வந்து நீங்கள் ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணலாம். பட் இங்கே எல்லாமே ப்ளஸ் சைன் இருக்குல்ல, நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 3 + 6 + 12. ஸோ 18 கூட நீங்கள் 3 ஆட் பண்ணிங்கன்னா 21. ஸோ பி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இதெல்லாம் லைக் டேர்ம்ஸ், பி டேர்ம்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ ப்ளஸ் 21b டிவைட் பை 6. ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப்லேயும் நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இந்த 721 பார்த்தீங்கன்னா காமனாக நீங்கள் 7 டைம்ஸ் டேபிள் நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா a + 3b/6 இதுதான் வந்து ஆன்சர்.